ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் ஃபுட். இப்போ 21 டேஸ் சேலஞ்ச் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் வந்து நடுவில் வந்து நியூ இயர், பொங்கல் இதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் வெயிட் வந்து மெயின்டைன் ஆகலை. ஒரு 3 kg தான் எனக்கு கம்மியாகிருக்கு. அதனால் அது 21 டேஸ் அதை அப்படியே முடிச்சாச்சு. கொஞ்சம் நடுவில் ஒரு 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் நான், எனக்கு உடம்பு சரியில்லாதனால. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 49 டேஸ் சேலஞ்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட யார் யார் ஜாயின் பண்ணிக்கிறீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 49 டேஸ் சேலஞ்சை வந்து நான் ரொம்ப சிவியராக இறங்கி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 49 டேஸ்க்குள்ளே என்னோட பிஎம்ஐ வெயிட்டை வந்து நான் ரீச் பண்ணிடணும்னு கோல் செட் பண்ணியிருக்கேன். இந்த 49 டேஸ் சேலஞ்சுக்குள்ள நான் வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கையும் சேர்த்து பண்ணலான்னு நான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 12 hour ஈட்டிங் விண்டோவும் 12 hour ஃபாஸ்டிங் விண்டோவும் கொஞ்சம் பழகின பிறகு அப்புறம் வந்து 10 hours ஈட்டிங் விண்டோவும் 14 hours ஃபாஸ்டிங் விண்டோவும் அப்படியே 49 டேஸ் சேலஞ்ச் முடியறதுக்குள்ள 8 hours ஈட்டிங் விண்டோவும் 16 hours ஃபாஸ்டிங் விண்டோவும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும்னு நான் ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் லாஸ் வந்து கொஞ்சம் கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால நான் இதையும் இந்த டயட் ப்ளஸ் எக்ஸசைஸு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு எல்லாத்தையுமே சேர்த்து பண்ணலான்னு நான் இருக்கேன். இந்த 49 டேஸ் சேலஞ்ச் முடியறதுக்குள்ள நான் என்னோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு உங்களோட விஷஸ் வந்து எனக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவை. அதனால கண்டிப்பாக என்னை விஷ் பண்ணுங்க. விஷ் பண்ணால் மட்டும் பத்தாது, உங்களோட மோட்டிவேஷனும் எனக்கு தேவை. நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணி டெய்லி எல்லாம் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து நீங்கள் டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.